நவராத்திரியின் அனைத்து நாட்களும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கடைசி 5 அல்லது 3 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் முக்கியமானதாகும். இது அம்பிகை அசுரர்களை வெற்றி கொண்டு வெற்றி திருக்கோலத்தில் நிறைவான மனதுடன் இருக்கும் காலம் என்பதால் இந்த நாட்களில் அம்பிகையிடம் பக்தியுடன் முன்வைக்கப்படும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நவராத்திரியின் 5ஆம் நாள் என்பது மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய 2ஆம் நாளாகும். இந்த ஆண்டு நவராத்திரியின் 5ஆம் நாளில் மற்றொரு சிறப்பாக பஞ்சமி திதியில் அமைந்துள்ளது. பஞ்சமி என்பது சப்த கன்னியர்களில் வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டு நாளாகும். இவள் வீரம், வெற்றி ஆகியவற்றை அளிப்பதுடன் கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லைகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியவள். வழக்கமாக நவராத்திரியின் 3ஆம் நாளில்தான் வாராகியை வழிபடுவோம். இந்த ஆண்டு நவராத்திரியில் 2 நாட்கள் வாராகி வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்துள்ளன. அதனால் நவராத்திரியின் 5ஆம் நாளில் மகாலட்சுமியுடன் வாராகியையும் வழிபடுவது சிறப்பு. நவராத்திரி 5ஆம் நாள் வழிபாட்டு முறை: அம்பிகையின் வடிவம் மோகினி, வைஷ்ணவி தேவி. கோலம் பறவை வகை கோலம். மலர் மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாதம். இலை திருநீற்று பச்சை இலை. நெய்வேத்தியம் தயிர் சாதம். சுண்டல் கடலைப்பருப்பு சுண்டல். பழம் மாதுளை. நிறம் சிவப்பு. ராகம் பந்துவராளி. 5ஆம் நாளில் நவதுர்கை வழிபாடு. நவராத்திரியின் 5ஆம் நாளில் நவதுர்கை வழிபாட்டில் துர்க்கையின் ஸ்கந்தமாதா வடிவத்தை நாம் வழிபட வேண்டும். சிம்ம வாகனத்தில் மடியில் பாலமுருகனை அமர்த்திய கோலத்தில் கந்தனுக்கு தாயாக கருணையே வடிவமாக இருக்கும் ஸ்கந்தமாதாவை தான் நாம் வழிபட வேண்டும். கைகளில் தாமரை ஏந்திய நிலையில் காட்சி தரும் இந்த தேவி தாய் உள்ளத்துடன் பக்தர்கள் கேட்கும் வரங்களை அளித்து அவர்களின் குறைகளை போக்கக்கூடியவள் ஆவாள். பயங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் அருளக்கூடியவள் இந்த ஸ்கந்தமாதா. நவதுர்கை வழிபாடு 5ஆம் நாள். அம்பிகை ஸ்கந்தமாதா. நிறம் வெளிர் சிவப்பு. மலர் செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர். நெய்வேத்தியம் தயிர் சாதம். பலன்கள்: வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும்.